காதலே நிம்மதி, சிவசக்தி பாண்டியன் சார், தங்கர் பச்சான் மூலமா போனேன். அப்ப இந்திரன்ட்ட கோ டைரக்டரா ஒர்க் பண்றேன். அது சூர்யாவுடைய 2வது படம். ம். என்ன டைரக்டர் ஆக்குறதுன்னு தான் என்ன பாண்டியன் சார் அவர் கம்பெனில வச்சிருந்தாரு. எப்படி அவரோட அறிமுகம் உங்களுக்கு? தங்கர் தான் அந்த அங்கேயே எனக்கு முதல்ல இருந்தே தொடர்புல, உங்களுக்கு தெரியும். தொடக்கத்திலேயே. ம். அப்புறம் நான் கதை சொல்லுவேன். இப்படி எங்க ஊருக்காரரு. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில, "டேய் நீ நல்லா கதை சொல்ற. நீ வா. நான் பாண்டியன் சார் அறிமுகம்." வான்மதி டைம்லயே நான் கதை சொல்றேன். ஓஹோ! பாண்டியன் சார்கிட்ட. அதான் புலித்தேவன் கதை. ம். பிரசாந்தும், மனிஷா கொய்ராலாவும் பண்றதா தியாகராஜன் சார்ட்ட இருந்தது. ம். அப்புறம் அது ஒரு இதுல அங்க பண்ண முடியாம போனதுனால தியாகராஜன் பண்றதா இருந்தது அது? பண்றதா இருந்தது. அவங்க சொந்த ப்ரொடக்ஷன். அவங்க சொந்த புரொடக்ஷன்ஸ். அப்ப அதுல அப்புறம் அந்த பயணத்துல அது ரொம்ப சரியா வரணும் அப்படின்ற வேற ஒரு இதுல அது அவரு தான் என்ன டைரக்டர் ஆக்குறதா இருந்தது. தியாகராஜன். ஆமா. ம். இப்பவும் அந்த படைப்ப பத்தி எப்ப பார்த்தாலும் பிரசாந்தும், தியாகராஜ் சாரும் பேசுவாங்க. அப்ப அது பண்ண முடியாம போன ஒரு சூழல்ல தான் நானு பாண்டியன் சார்ட்ட அந்த கதைய சொல்றேன். புலித்தேவன் கதை தான் சொல்றீங்க. புலித்தேவன் கதைய சொல்றேன். ம். கேட்ட உடனே ரொம்ப பிரமாதமா இருக்கே! பண்ணிருவோம் அப்படிங்கிறாரு. வான்மதி ஓடிருச்சு. காதல் கோட்டை திரும்ப எடுக்குறாங்க. காதல் கோட்டை முடியுது. மு அப்புறம் காலமெல்லாம் காதல் வாழ்க போகுது. என்ன பார்க்குறப்பலாம் சொல்லுவாரு, "அத நம்ம பண்றோம்" அப்படின்னுவாரு. பார்க்குறப்ப சொல்றாரு. ஆனா படம் நடக்க எடுத்து மாட்டேங்குது. ஆ ம். அப்புறம் ஒரு கட்டத்தில நான் உட்டுட்டேன். ம். விட்ட உடனே ஒரு நாள் தங்கரு கூப்பிடுறாரு, "டேய் பாண்டியன் சார் உன்ன கேட்டார்றா" அப்படின்னாரு. நான் பார்த்தேன் நடுப்புற காலம் ஆச்சே அப்படின்னேன். என்ன சொன்னாருன்னா, "உன்ன வந்து பார்க்க சொல்றாரு" அப்படின்னாரு. அப்ப காலமெல்லாம் காதல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. போய் பார்த்தா, "என்ன செய்ய போறன்னா?" நான் தான் நீங்க படம் குடுக்குறேன்னீங்க. நான் காத்துட்டு இருக்கேன்னேன். இப்ப அடுத்தது நீங்க சொன்னீங்கன்னா நான் பண்ணிருவேன் சார்ன்னேன். இல்ல அடுத்தது இந்திரன்னு ஒருத்தர் பண்ணாருன்னா. சரிங்க. அப்ப இன்னும் 1 வருஷம் ஆகும் அப்படின்னா. 1 வருஷம் ஆகும். உன்ன பத்தி நான் இன்னும் உனக்கு எனக்கு புரிதல் வரணும். ஏதோ ஒரு வகையில எனக்கு புடிச்சிருக்கு. நீ இதுல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணு அப்படின்னு. ஆ. சரிங்க அப்படின்னேன்.